அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, உண்மையில ஒருவர் பண்படுத்தப்படுகிறார் என்றால் மார்க்கத்தில் உண்மையான பண்படுத்தல் என்ன தெரியுமா? சுன்னா என்று வந்தால் கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை சுன்னாவா, நான் உடனே கட்டுப்படுவேன். ஆதாரத்தை வைங்க, ஆதாரம் உண்மையானதா உறுதியானதா, நான் உடனே கட்டுப்படுவேன். இதுதான் என் அருமையான சகோதரர்களே உண்மையான ஒரு மூமினுடைய பண்பு. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? இன்னமா கான கௌலல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் அன் யகூலு ஸமிஅனா வ அத்அனா. அவர்கள் அல்லாஹ்வின் பாலும் அல்லாஹ்வுடைய தூதரின் பாலும் தீர்ப்புக்காக அழைக்கப்பட்டால் அவர்கள் சொல்வதெல்லாம் ஸமிஅனா வ அத்அனா, செவியேற்றோம் கட்டுப்பட்டோம் என்று தான் சொல்வார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, ஆதாரம் முன்வைக்கப்படுதா? குர்ஆன்ல இருந்து ஆதாரம் முன்வைக்கப்படுதா? சுன்னால இருந்து ஆதாரம் முன்வைக்கப்படுதா? கட்டுப்பட வேண்டும். இவர்கள் தான் வெற்றிக்குரிய சமுதாயம், இவர்கள் தான் வெற்றிக்குரியவர்கள். இல்லை, நாம் கட்டுப்பட மாட்டோம், நாம் இதற்கு கட்டுப்பட மாட்டோம், நமக்கு ஊர் வளமை தான் பெரிது, அல்லது நமது இயக்கம் இப்படித்தான் சொல்லுகிறது என்று சொன்னால் அது வெற்றிக்குரிய ஒரு சமுதாயம், ஒரு இயக்கத்துக்குரிய பண்பு அல்ல. இதை நாம் மிக தெளிவாக விளங்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, தனிப்பட்ட ரீதியிலே எல்லா இயக்கத்தில் உள்ளவரிடம் குறைபாடுகள் இருக்கும், குறைபாடுகள் இல்லாமல் இருக்காது. ஆனால் நான் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம், பொதுவான அடிப்படைகள் இவைகள். பொதுவான அடிப்படைகள் என்ன? அதாவது ஆதாரம் வரும்போது, ஆதாரம் கிடைக்கும் போது, நீங்க எடுத்து பாருங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு சிறந்த ஒரு நபித்தோழர், எவ்வளவு உயர்ந்த ஒரு நபித்தோழர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதைத்தான் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. சஹாபாக்கள் மௌனமாக இருக்கிறார்கள், யாரும் எதுவும் பேசல, அனைவரும் கவலையில் இருக்கக்கூடிய நேரம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். வந்து என்ன செய்தார்கள்? யாரோடும் அவர்கள் கதைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புனித மேனி போர்த்தப்பட்டிருக்கிறது, அந்த போர்வை அகற்றி அவருடைய நெற்றியிலே முத்தமிடுகிறார்கள். திபுத ஹய்யன் வ மய்யிதா, நீங்கள் உயிரோடு இருக்கும் போது எப்படி மனம் கமழ்ந்தீர்களோ அதுபோன்று மரணித்த பிறகு மனம் கமழுகிறீர்கள் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் அவங்க மவுத் என்றதை சொல்லிட்டாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்தில் உறுதியாக இருக்கிறான். மக்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்துகிறார்கள். உரை நிகழ்த்தும் போதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிலைப்பாட்டு தான் இருந்தார்கள். எப்போது குர்ஆன் வசனத்தை ஓதினார்களோ, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹிர் ருசுல் அஃபை மாத அவ் குதில அன்கலப்தும் அலா அகாபிக்கும் என்ற வசனம், அதை ஓதினார்கள். முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதரே அன்றி வேறில்லை, அவர் மரணித்து விட்டாலோ கொல்லப்பட்டு விட்டாலோ நீங்கள் உங்களுடைய பழைய அந்த வழியிலே சென்று விடுவீர்களா என்ற அந்த வசனம், அதை ஓதிய போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கையிலிருந்து வாள் அப்படியே நழுவி கீழே விழுகிறது. அவர்களும் அப்படியே உட்கார்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆனில் இந்த வசனம் எனக்கு இப்போதுதான்